நபியுடைய வார்த்தை. அபூதாவுத்ல, திர்மிதியில, நசாயில வருது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு நோயாளி கிட்ட வந்தா, எந்த நோயா இருந்தாலும் சரி, ஓதுவாங்களாம் அஸ்ஹிபில் பஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த. இந்த துஆ ஓதினா நோய் குணமாயிருமாம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் நபியுடைய பேர பிள்ளைகள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள். நபியை பார்த்தா அவங்கள பார்க்க தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலே இருப்பாங்க. அடிக்கடி ஓதி பார்ப்பாங்களாம், பாதுகாப்புக்கு ஓதுவாங்களாம். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாமா. புகாரில வருது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி தந்தாங்க, பிஸ்மில்லாஹ் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஃபீ ரிவாயத்தின் மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இத போல இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. இந்த துஆக்களை நாங்க ஓதி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை விட்டும் பாதுகாப்பான். சரி, இப்ப கடைசி வசனம் ஓதிட்டே முடிப்போமா, முடிச்சிருவோமா? ஒரு வசனம் தான் இருக்கு, என்ன செய்வோம்? 9:15 ஆயிருச்சு, ஓதிட்டே முடிப்போமா? கடைசி வசனம் மூணாவது. நாம பார்த்தோம் சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைச்ச எல்லா படைப்பினங்களை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் பின்னால 3 விஷயங்களை குறிப்பாக்கினான். முதலாவது காசிக். காசிக்னா என்ன? சந்திரன் அல்லது இரவு. இரண்டாவது நஃபாசாத். நஃபாசாத்னா சூனியக்காரர்கள். இப்ப மூணாவது அல்லாஹ் சொல்றான், நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது நான் அவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். பொறாமை அந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஆக பெரிய கெட்ட குணம். மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்துற, மற்றவர் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்தி அது கண்ணால பொறாமையாக வெளியில வார, அது கண்ணூராக மாறும். பொறாமை ஆக பொல்லாத நோய். உலகத்துல நடந்த முதலாவது கொலை, உலகத்துல நடந்த முதலாவது கொலை எப்படி தெரியுமா நடந்துச்சு? பொறாமையால தான் நடந்துச்சு. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயால முதலாம் பாகம் 95ஆம் பக்கம், அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி தாரீஹு தபரியில முதலாம் பாகத்துல பதிவு செய்றாங்க, காபீல் ஹாபீலுடைய சம்பவம். காபீல் ஹாபீல் யார்? இவங்க 2 பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்.